சப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு அப்படின்னு நம்ம வெளிய போயிட்டு வந்தோனே, வீட்டுக்குள்ள வந்தோனே ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நமக்கு தான் ஐஸ்கிரீம் பண்ண தெரியுமே, அத பண்ணி ஃப்ரீசர்ல வச்சோம்னா, இந்த மாதிரி போயிட்டு வர நேரம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அட ஆமாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. 1/2 லிட்டர் பால்ல 1 1/2 லிட்டருக்கும் அதிகமான ஐஸ்கிரீம்ஸ் என்னோட மெத்தட்ல பண்ண முடியும். ஸோ இந்த ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தீங்கன்னா, கடையில விக்கிறத விட ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர் அண்ட் சூப்பர்ப் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ நம்ப மாட்டீங்க. ஒரு தடவ டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத. நான் வந்து ஐஸ்கிரீம்ஸை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சுட்டேன். என் பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது செட் ஆகிற வரைக்கும் கூட விடலைங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே முதல்ல ஃப்ரீசரை திறந்து பாருங்கள், இந்த டப்பா தான் பாதியை சொல்லிட்டானுங்க 2 பயல்களும். ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க ஐஸ்கிரீம்ஸில் ஒரு கோன்லெஸ் ஐஸ்கிரீம்ஸை வச்சு நானும் சாப்பிட்டேன். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.